அதனால் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் வேலை இருக்கும், ஒரு நாள் கம்பெனி, கவர்மெண்ட்டு இவங்கன்னு ஏதோ வேலை இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்டூடியோ ஒர்க்கு. ஓகே. எனக்குன்னு ஒரு 4, 5 எடிட்டர் இருந்தாங்க அப்படின்னா எனக்கு ஒன்றும் தெரிவிக்காது. உடனுக்குடனே ஒரு 10 வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு அடுத்தடுத்த ஸ்டூடியோ ஒர்க்கு தோது பார்க்கலாம். அதனால் பொறுமையாக தான் தோது பார்க்கணும், அவசரப்படாதீங்க. ஆனால் கேரக்டர் ஸ்கெட்சஸ் டேமேஜ் ஆகிற மாதிரி வேடிக்கை பார்க்காதீங்க. ஓகே. உடனுக்குடனே கொஞ்சம் ரெடியாக இருக்கணும். யாருமே நம்மளை அட்டாக் செய்யாத மாதிரி, யாருமே நம்மளை டேமேஜ் செய்யாத மாதிரி எல்லா வகையிலும் ஒரு திறமையான ஒரு நிலையில் இருக்கணும். ஏன்னா டைரக்டர் பணி அப்படின்றதோ, ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்றதோ ஒரு உச்சபட்ச பணி தான், அந்த கலைத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவ்வளோ திறமையாகவும் தகுதியாகவும் இருக்கணும். ரொம்பவே மென்மையாக மட்டும் இருந்தால் தோதாகாது. ரொம்பவே ஐக்யூ லெவலில் டாப் லெவலில் இருக்கணும். அப்போ தான் தோதாகும். அதுக்காக ஆனால் இப்போ ஏதோ ஒரு வகையில் மாறிட்டாங்க. ஏதாவது சரக்கு சாப்பிட்ணும், அந்த மாதிரி ஏதோ வகையில் தோது பார்த்தா தான் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஓகே. நல்ல ஒரு ஃப்யூராக அக்மார்க்காக இருக்கணும். நல்ல ஒரு அந்த குங்ஃபூ மாஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்களே அந்த மாதிரி இருக்கணும். ஓகே. அவ்வளோ குவாலிஃபைடாக இருக்கணும். அப்போனா தான் தோதாகும். ஓகே. அடுத்து சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கண்டினியூ ஜாப் தான். ஒரு மூவி எடுத்துட்டேன் அப்படின்னா அவ்வளோதான், ஒரு 10 வருஷத்துக்கு லீவு. அதுக்கப்புறம் இதை தோதானா பார்த்துக்கலாம் அப்படின்றது தோதாகாது. அது ஒரு சில பேர் அவங்ககிட்ட இருக்கிற காசை வச்சு தோது பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது அவங்க தனிப்பட்ட விஷயம். ஆனால் பொதுநிலையில் பொறுத்த வரைக்கும் ரெடியாக இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஓகே. அதனால் நமக்கு சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்றது ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு காசு தேவை. ஓகே. அது சரியாக புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த இடத்துல காசு அப்படின்றப்ப நீங்கள் மற்ற தொழில் மாதிரி புரிஞ்சிக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம நேபாள் கண்ட்ரியில் போயிட்டு நம்ம ஒரு சாங் ஒன்று ஷூட் பண்ணுறோம். அந்த நாட்டுக்கு போனால் கரன்சி வேறு மாதிரி இருக்குது. அடுத்து அப்படியே நம்ம நார்வேக்கு போகிறோம். அங்கே போனால் கரன்சி லெவல் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பசிக்குது, ஏதாவது சாப்பிடணும். ஆனால் சாப்பிட்டா பார்த்திங்கன்னா நமக்கு அந்த காசு கரன்சி லெவலில் வந்துட்டு ரொம்ப ஹை லெவலில் இருக்குது. அதுக்காக நம்ம பட்னியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தோதாகாது. ஓகே. அதனால் அந்த ப்ராஜெக்ட் டக்குன்னு முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும். இங்கே மற்ற தொழில் மாதிரி நம்ம காசு சிக்கனப்படுத்தலாம், சீட்டு போடலாம், அப்பெல்லாம் நினச்சிங்க அப்படின்னா தோதாகாது. நம்ம ஓரளவு உழைப்பு இருக்கும், ஓரளவு கேஷ் கிடைக்கும். அடுத்த படிநிலையில் தான் நம்ம சம்பாதிக்கிறன்றது தான் தோதாகும். தொடர்ச்சியாக ஒரு 10 படம் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு அளவு கேஷ் கிடைக்கும். அந்த கேஷ் வச்சு நம்ம ஒரு தோது பார்த்துக்கணும். அது நீங்கள் ஒரு புல்லட் ட்ரெயின் மாதிரி தான். நீங்கள் ஏறத்துக்கு முன்னாடி யோசிக்கணும். ஒன்ஸ் ஒரு டைம் புல்லட் ட்ரெயினில் ஏறிட்டிங்க அப்படின்னா அது வேகமாக தான் பயணிக்கும். அதே மாதிரி தான் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்றதும் ஒரு புல்லட் ட்ரெயின் மாதிரி தான். நீங்கள் ஒன்ஸ் ஒரு டைம் ஏறிட்டிங்க அப்படின்னா அந்த வேகத்தில் நீங்கள் பயணித்தா மட்டும்தான் உங்களுக்கு தோதாகும். ஆனால் புல்லட் ட்ரெயின்லேயே உங்களுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் கிடைக்கும், தேவையான வசதியும் கிடைக்கும். ஓகே. அதனால் சினிமா இண்டஸ்ட்ரி நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கணும். அந்த அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது சரியாக புரிஞ்சிக்கணும். நீங்கள் ஒன்ஸ் ஒரு டைம் கேஷ் டெபாசிட் ஒரு 10 lakhs கொடுக்குறீங்க அப்படின்றப்போ திடீர்னு திரும்ப உங்களுக்கு ப்ராஃபிட்டாக 50 lakhs அல்லது 1 crore கூட கிடைக்கும். அந்தந்த ப்ராஜெக்டை பொறுத்து தான். ஓகே. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். டக்கு நீங்கள் ஒரு தொகை கொடுக்குறீங்க, உங்களுக்கு ரிட்டனாக ஒரு தொகை கிடைக்கிது. ஆனால் அது அடுத்த மூவியில் அந்த மாதிரி தொகை கிடைக்குமான்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா ஒவ்வொரு மூவிக்கும் பட்ஜெட் மாறுபடும், சூழ்நிலை மாறுபடும். ஓகே. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு நிலையில் நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கணும். ஓகே. ஏன் அப்படின்னா ஒரு சில ஆர்டிஸ்ட்டு மூவியில் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 7,000 8,000 காசு கொடுத்தா கூட பரவாயில்ல. அந்த ஸ்கில் இருக்கணும், அக்கௌண்ட்ஸ் ஸ்கில் இருக்கணும். டக்குன்னு ஒரு 7,000 8,000 காசு இங்கே தோது செஞ்சு அவருக்கு டைரக்டர் சார் கொடுத்து ஒரு மூவி புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓரளவு தோது பார்த்துக்கலாம். அந்த ஸ்கில் இருக்கணும். சும்மா மேக்கப் இருக்குது, ஓரளவு ஷேப் இருக்குது, ஓரளவு பியூட்டி இருக்குது அப்படின்னா மட்டும் தோதாகாது. டப்பிங் யாரோ ஒருத்தர் பேசிக்குவாங்க, டான்ஸ் யாரையோ பார்த்து டான்ஸ் ஆடிக்கலாம், டூப்பு இருக்காங்க, ஸ்டண்டு காட்சியில் டூப்பு போட்டுக்கலாம். ஓகே. வேற என்ன, அவ்வளோதான். ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் கொடுத்தாங்கன்னா போதும் அப்படி நினைக்கக்கூடாது. ஒரு ஸ்கில்லாக இருக்கணும். டக்குன்னு ஏதோ ஒரு டைரக்டர் சார் ஒரு 10 லட்சம் கேட்குறாரா, சரி எப்படியோ ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், திரும்ப அவர் நமக்கு மூவி டைமில் நமக்கு அந்த காசு ரிட்டர்ன் பண்ணிடுவார். ஓகே. அப்படி தான் மூவ் பண்ணணும். நீங்கள் டைரக்டர் சார் நீங்கள் நல்லா சம்பாதிங்க சார், ஒரு வீடு கட்டுங்க, ஒரு கார் வாங்கிக்கிங்க, எப்படியும் ஒரு 1 கோடி ரூபா பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சென்னை வாங்க, ட்ரை பண்ணுங்கள், ஒரு 10 நாள் ட்ரை பண்ணுங்கள்.
ஒரு 50 லட்ச ரூபா காசு லாஸ் ஆனாலும் பரவாயில்லைங்க சார். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ப்ரொடியூசர் ஏதோ ஒரு டைரக்டரை பிடிச்சி அப்படியே இன்வெஸ்டர் கேட்டகரி மாதிரியே தோது பார்த்து அப்படியே ஒரு மூவி புக் பண்ணி அப்படியே சம்பாரித்து அப்படியே மூவ் பண்ணிக்கிங்க அப்படின்றலாம் தோதாகாது. ஓகே, அதாவது அந்த காலத்தில் தான் ஒளிவு மறைவாக நிறைய விஷயம் தோது பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, ஃபுல்லாக சேட்டலைட்டு. ஓகே, எல்லாம் வல்லரசு நாடுகள்லாம் வேறு லெவலில் போயிட்டுருக்காங்க. அவங்க அளவுக்கு நான் ஈடு கொடுக்குற அளவுக்கு எனக்கு அவ்வளோ டெக்னாலஜி எனக்கு தேவைப்படுது, எனக்கு அவ்வளோ டைம் தேவைப்படுது, அவ்வளோ சூழ்நிலை தேவைப்படுது. அங்கெல்லாம் யூஎஸ்ஏல இப்போ வரைக்குமே அந்த மாதிரி மிலிட்ரி ஆர்டர்லாம் கொடுத்தீங்களா, அதை அப்லோட் பண்ணுங்கள், எங்களுக்கு நிறையா ஃப்ளைட்டு தேவைப்படுது, ஜெட்டு தேவைப்படுது, ஷிப்பு தேவைப்படுது, மிலிட்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் தேவைப்படுது. போகிறது நடக்கலை, எல்லாம் ஒரு சமாதானமான நிலையில் தான் தோது பார்த்துருக்கேன். ஆனாலும் ஒரு பாதுகாப்பு நிமித்தமாக எங்களுக்கு அவ்வளோ தேவைப்படுது, எத்தனை ஸ்பேஸ் ஜெட் நம்ம தயாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க தோது பார்க்குறாங்க. இங்கே வந்துட்டு நம்ம ஒரு சில தொகைக்கு வந்துட்டு ஒளிவு மறைவாக இப்படி மூவ் பண்ணலாம் அப்படி மூவ் பண்ணலாம்னு நினச்சா தோதாகாது. அவங்க பேசாமல் எர்த்தை விட்டு இன்னொரு கிரகத்துக்கே போகலாமா, அங்கே போனோம்னா ஸ்பேஸ்ஷிப் எப்படி தயார் பண்ணுறது, அங்கே போனால் ஆக்சிஜன் லெவல் கிடைக்குமா, ஒருவேளை பயாலஜிக்கல் சிஸ்டத்தையே மாற்றலாமா, இல்லை எர்த்தை அங்கே போய் மாற்றலாமா, ஓசோன் படலாம் இங்கே இருக்குது, ஓகே, அந்த கிரகத்தில் ஓசோன் படலம் இருக்குமா, ஒருவேளை ஸ்பேஸ்லேருந்து ஒரு விண்கற்கள் வந்தால் என்ன பண்ணுறது, எப்படி பாதுகாப்பு கொடுக்குறது, அங்கே போய் எப்படி சேட்டலைட்டை நிலைநிறுத்துறது, அங்கே எப்படி போய் கம்யூனிகேஷன் ஏற்படுத்துறது, இந்த மாதிரிலாம் அவங்க யோசிக்கிறாங்க. அந்தளவுக்கு அவங்க திங்க் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு அவங்க யூனிவர்சிட்டியே இருக்குது, அங்கெல்லாம் அந்தளவுக்கு கேட்டகரியான பர்சன்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஓகே, சோத்துக்கே போராட வேண்டியதாக இருக்குது. ஓகே, அதனால் எர்த்தோட எக்கனாமி புரிஞ்சுக்கிட்டால் தான் நிறையா விஷயம் தோதாகும். ஒரு டைரக்டர்னால் எல்லா வகையிலும் தோதாக இருக்கணும், அப்போ தான் தோதாகும். ஓகே, சரி, நானே தோதாகிறப்ப கூப்பிட்றேன். ஓகே, சரி, அடுத்த தகவல் சிற்றின்பம் டிஸ்கஷன். அது இலகுவான ஒரு நிலையில் இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரங்களில் கோவில் சிற்பங்கள்லேயே கூட வடிவமைச்சு வச்சுருக்காங்க. அது இலகுவான நிலையில் தான் இருந்தது. அது ஏதோ ஒரு காம்ப்ளிகேட் தியரி மாதிரி மாற்றி விட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் நம்ம சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னா நிச்சயமாக டேமேஜ் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு நடிகர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அவருக்கும் ஏற்பட்டதாகவும் சொல்கிறாங்க, நிறையா பேர் சொல்கிறாங்க. ஆனால் யார் யார் அப்படின்னு லிஸ்ட் எடுக்கிறது கொஞ்சம் சிரமம். அப்படியே லிஸ்ட் எடுத்து சொன்னாலுமே காலதாமதமான ஒரு தகவல் மாதிரி தான். ஏன் அப்படின்னா, கடந்து போன பாதை. ஓகே, அதனால் நம்ம அது டாக்டர் கிளாஸ் மாதிரி கன்சல்ட் பண்ணணும். என்னங்க விஷயம், அது எப்படிங்க கற்றுக்கிறது, அது என்னென்ன நன்மை இருக்குது, எப்படியெல்லாம் தீது இருக்குது அப்படின்றதெல்லாம் முழுமையாக கற்றுக்கணும். ஓகே, அது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கற்றுக்க வேண்டியது அவசியம் தான். தேவை இருக்கிறவங்க கற்றுக்கலாம். ஓகே, ஒரு சில பேர் துறவரம் மேற்கொள்கிறதே நல்லது. நானுமே நினச்சேன், இதெல்லாம் எப்படிங்க, இதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படின்னு. ஆனால் பார்த்தா அந்த காது அப்படின்ற நிலையில் சில பேர் துறவரம் மேற்கொள்கிறது தான் கரெக்டு. ஏன்னா சில பேர் வந்துட்டு உடலுறவு கொள்கிறப்ப எனக்கு பாதிப்பு ஏற்படுது. அவங்களோட ஓஎஸ்ஸு, அவங்களோட சாஃப்ட்வேரு, அவங்களோட சேஃப் எல்லாமே எனக்கு இன்ஸ்டால் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் சரியான நபர் மட்டும்தான் இனிமேல் உடலுறவு கொள்வது அப்படின்றது சரி. நிறைய ஆண்களுக்கும் அதே தகவல் தான், நிறைய பெண்களுக்கும் அதே தகவல் தான். யார் கரெக்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாதை. மற்றவங்களாம் துறவரம் மேற்கொள்கிறது தான் சரியான தீர்வு. அதனால் அவங்களுக்கு உண்டான பாதையிலேயே தான் அவங்கள பயணிக்க வைக்கணும். அந்த கர்மாவெல்லாம் சால்வ் செஞ்சு அவங்கள ஒரு பதப்படுத்தணும். ஓகே, அந்த வகையில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 2 பேர் லிஸ்ட் இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்தில் கனகராஜன் ஒருத்தர் தான், அவனை நான் துறவரம் போக சொல்லிட்டேன். அதே மாதிரி எங்கள் சொந்தத்தில் கணேஷ்னு ஒருத்தர் இருக்கான், அவனும் பேசாமல் துறவரம் போகிறது தான் நல்லது. இல்லைன்னா ஒரே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கரெக்டாக இருக்கிறது தான் நல்லது. அவன் ஏதோ எல்லோ ப்ராஜெக்ட் போகிறதுனால எனக்கே தான் நிறைய எரலான சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் ஆகிற மாதிரி இருக்குது. அது தோதாகலை. அதனால் அதெல்லாம் தோது பார்த்துங்க. ஒரு தலைவர் பொறுப்பாளர் கூடிய எனக்கான ஒரு பொறுப்பாளர் யார் அப்படின்னா ஆக்டர் விஜய் தான் இப்போதைக்கு. அதனால் நீங்கள் எல்லா வகையிலும் ஒரு தோது பார்க்கணும். ஓகே, நீங்கள் நெருப்பு மாதிரி இருந்தால் தான் இந்த மாதிரி எரரெல்லாம் சால்வ் ஆகும். ஓகே, அடுத்து உங்கள் ஃபேமிலியை கேர் செஞ்சுக்கிறது நல்ல விஷயந்தான். ஓகே, ஆனால் எனக்கு கேஷ் தேவை, எனக்கு டைம் தேவை. நான் வேணால் மூவியில் வேணால் புக் பண்ணுறதுன்றது எனக்கு தோதாகும். ஓகே, மற்றபடி நான் சென்னை வந்தபோது என்னை மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, அதனால் படிப்படியாக தான் தோது பார்க்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின், சோனாலிகா சுப்புராஜ் அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவர்லாம் இனிமேல் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பார்.
அப்ராட் கண்ட்ரீஸில் போய் செட்டில் ஆனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு ஒரு விசுவாசியாக இருக்கிறார், நல்ல ஒரு கேரக்டராக இருக்கிறார். அதனால் அவருக்கு நான் நிறையா சம்பளம் கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகே, அடுத்த தகவல், சீல்டு செக்யூரிட்டி சர்வீஸ். நான் தான் சொல்லியிருந்தேன், மந்த்தான ஒரு 5 lakhs காசு கொடுத்துட்றேன். ஒரு வகையில் நிஜத்தில் எல்லாமே தூதாச்சு அப்படின்னா மாதம் 10 லட்ச ரூபா காசு தரேன் என்னுடைய பாதுகாப்புக்காக. ஓகே, அதனால் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக உங்களுக்கு தேவையான கேஷ் கிடைக்கும். ஓகே, மற்றபடி பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணுறாங்க, அவங்க தொந்தரவு பண்ணுறாங்க, இவங்க, அதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட விஷயம். அதை நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். ஓகே, நான் தீது நன்றும் பிறத்தர வாரா. ஓகே, என்னால் காசு தான் ரெடி செஞ்சு தர முடியும். ஓகே, மற்றபடி உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு எல்லாத்தையும் நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். ஓகே, மற்றபடி இந்த செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கான செக்யூரிட்டி யாருன்னா சிவகார்த்திகேயன். ஒரு நல்ல ஒரு பண்பான ஒரு நபர். ஆனால் அப்பப்போ அவர் மிஸ் ஆகிடுறாரு. எந்த ஒரு விஷயத்தையுமே ஆரம்பத்தில், அதாவது முதல் தடவை நடக்கிறப்பவே சால்வ் பண்ணணும். மேக்ஸிமம் முதல் தடவை நடக்கிறதுக்கு முன்னாடியே சால்வ் பண்ணணும். ஆனால் இப்போ என்ன ஸ்டேட்டஸ்னால், 1 டைம் இல்லை, 2 டைம் இல்லை, 3 டைம் இல்லை, 4 டைம் அடி வாங்கினதுக்கப்புறம் அதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சி அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படிலாம் நடக்கவே கூடாது. ஓகே, எந்த ஒரு விஷயத்தையுமே முதல் தடவையே சால்வ் பண்ணிடணும், அல்லது முதல் தடவைக்கு முன்னாடியே சால்வ் பண்ணணும். 2வது டைமு, 3வது டைமு, 4வது டைம்லாம் போகிறதெல்லாம் டேஞ்சர் ஜோன். ஓகே, அதனால் உங்களுக்குன்னு ஒரு நான் சம்பளம் கொடுத்துட்றேன், மந்த்தான ஒரு சம்பளம் சொல்லிட்டேன். ஓகே, அதனால் எனக்காக அப்பப்போ கொஞ்சம் டியூட்டி பாருங்கள். ஓகே, சரி, அவ்வளோதான் தகவல். மற்றபடி நானே தோதாகிறப்ப கூப்பிடுவேன், அவசரப்படாதீங்க. ஓகே, சரி, நன்றி, வணக்கம், பாய்.